சோனியா, இங்க பாரு. உனக்காக நான் சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன். நீ இத சாப்பிடு. நீ உள்ள படுத்து தூங்கு. நான் வெளியில படுத்துக்கிறேன், சரியா? நீ நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. ஆனா ஜனங்க என்ன நினைப்பாங்க? கல்யாணம் பண்ணாம ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இந்த மாதிரி இருக்கிறது ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. சரி, அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஹரியானா? அவளை துரத்திடுவா? நான் எப்பப்பா அந்த மாதிரி சொன்னேன்? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன? உங்க கல்யாணம் தான். என்ன கல்யாணமா? ஆமா, நீ என்ன யோசிக்கிற? நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் பண்ணிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு ரொம்பவே அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. நான் எப்பவும் என்ன யோசிப்பேன்னு தெரியுமா? இந்த ஊர்க்காரங்களுக்கு இறுதி காரியம் பண்ணி பண்ணி எனக்கு யாராவது இறுதி காரியம் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன். ஏன் நீங்க இப்படி அவசகுணமா பேசுறீங்க? உண்மையை சொல்லணும்னா நானும் ரொம்பவே அதிர்ஷ்டசாலிதான். ஏன்னா புருஷங்கிற உருவத்துல எனக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சிருக்காரு. நிஜமாவா? ம். வாழ்க்கை ஃபுல்லா இதே மாதிரி தான் நீ என் கூடவே இருக்கணும். அப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னா. நான் இப்ப உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் உங்களை விட்டுட்டு எப்பவும் எங்கேயும் போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டல? சத்தியமா போக மாட்டேன். அங்க இருக்கிறது யாரு? யார் நீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. காப்பாத்து. ஐயோ அம்மா.
அட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க, யாராவது வந்துட்டு போறாங்க. அட விடுங்கங்க, மாட்டேன். என்ன விடுங்கன்னு சொன்னேன். வெட்டியான் வீட்டுக்கு பொதுவா யாரும் வர மாட்டாங்க. யாரோட பணத்தையாவது எரிக்கணும்னா மட்டும்தான் என்ன பார்க்க வருவாங்க. புரிஞ்சுதா? நல்லா புரியுது. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்களா? அப்புறம் இந்த அன்பெல்லாம் நைட்டு வந்து காட்டுங்க, சரியா? சரி, அது இருக்கட்டும். நீங்க என் மேல உயிரே வச்சிருக்கீங்கல்ல? அது சரி, நீ என் மேல உயிரா இல்லையா என்ன? சொல்லு சொல்லு. ஆமா, உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். என்னோட இதய துடிப்பே நீங்க தான். நிஜமாவா? நிஜமாவா சொல்ற? லோகேஷ், ஏய் லோகேஷ். ஹரியண்ணா வந்துட்டாரு, நீங்க முதல்ல போங்க. வாங்கண்ணே. என்னாச்சு? நான் சுடுகாட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஏதாவது பணம் வந்திருக்கா என்ன? ஒரு பணம் வந்திருக்கு. வா, நான் எல்லாம் சொல்றேன். ஏன், என்னாச்சு? முதல்ல சுடுகாட்டுக்கு வா, அங்க வந்தா உனக்கே புரியும். சரி, இதோ வரேன். போலாம். சீக்கிரம் வா. செல்லம், நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சேகர், சொல்லுங்கண்ணே. பணத்தை ஒழுங்கா ஏறினா ஏதாவதுன்னா கூப்பிடு, நான் அங்கதான் இருப்பேன். சரிண்ணே. புரிஞ்சுதா? போலாம். இந்த பணத்தை பார்த்தல, அதை ஏதோ ஒரு மிருகம் தான் அடிச்சு கொண்டு இருக்கு. ஆனா போலீஸ் இதை மனுஷன் பண்ண வேலைன்னு சந்தேகப்படுறாங்க. மிருகம் கிடையாதான். விசாரணைய இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா கொலை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம அவனுக்கு இருந்த அடையாளம் இவனுக்கும் கழுத்துல இருக்கே. அது சரி, இன்னுமா உனக்கு புரியல? இது இது மிருகத்தோட வேலையெல்லாம் இல்ல. முதல்ல பக்கத்து ஊர்ல நடந்தது, இப்போ நம்ம ஊர்ல நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம ஊர்ல யார் செய்யறது? அதுவும் இல்லாம இதெல்லாம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒருவேளை இதெல்லாம் பண்றது மனுஷனா இல்லைன்னா வேற ஏதாவது இருக்குமா? ஒருவேளை மனுஷனா இருந்தா கழுத்து பகுதியில இந்த மாதிரி அடையாளமா இருக்கும். ஆனா அண்ணன், ஒருவேளை இது மிருகத்தோட வேலையா இருந்தா அப்போ செத்தவனுடைய நிலைமை இன்னும் மோசமா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இது இந்த பேய் பூதம் இல்லைன்னா ரத்த காட்டேரியோட வேலையா இருக்கும். அட என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப நான் ராத்திரி பகலா பணத்தோட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையில இந்த பேய் பூதங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை அப்படியே பேய் பூதம்லாம் இருக்கிறதா இருந்தா அது எனக்கு தெரியாமையா இருந்திருக்கும். அட, இந்த உலகத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம 2 பேருக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டது. இது எல்லாத்துக்குமே பதில் ஒருத்தரால தான் கொடுக்க முடியும். யாரு? நீங்க யார பத்தி சொல்றீங்க? அவர் ஒரு சாமியார். நாம அவரை பார்க்க தான் நாளைக்கு போறோம்.